ஹாய் காய்ஸ், இது பேரலெக்ஸ் சினிமாஸ். இங்க உங்களுக்கு லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ், ட்ரெய்லர்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் எல்லாம் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்புவின் அடுத்த அதிரடி கூட்டணி. நடிகர் சிம்பு இப்போ வெற்றிமாறன் டைரக்ஷன்ல அரசன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்து மேல எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவுல சிம்பு அமெரிக்காவுல ஏஐ பத்தி படிச்சிட்டு இருக்காருன்னு ஒரு நியூஸ் ரீசெண்டா பரவுச்சு. அடுத்து அஸ்வத் மாரிமுத்து, தேசிங்கு பெரியசாமின்னு பல பெரிய டைரக்டர்கள் கூட சிம்பு படம் பண்ண போறாருன்னு லைன் அப் வச்சிருக்காரு. இந்த நிலைமையில இப்போ என்ன புது அப்டேட்னா, டூட் படத்தை எடுத்த டைரக்டர் கீர்த்திஸ்வரன் ஓட சிம்பு ஒரு படம் பண்ண போறாராம். அந்த டூட் படம் விமர்சன ரீதியா அடி வாங்கினாலும் கலெக்ஷன்ல நல்லா கல்லா கட்டுச்சுன்னு சொல்றாங்க. சிம்பு கீர்த்திஸ்வரன் சேர போற இந்த படத்துக்கு சாய் அபயங்கார் தான் மியூசிக் பண்ண போறாராம். போன வருஷம் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல நம்ம அஜித் நடிச்சு வந்த குட் பேட் அக்லி படம் செம ஹிட் அடிச்சதுல, அந்த சக்சஸை தொடர்ந்து மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் இணையற படம் தாங்க AK-64. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் தான் மியூசிக் போடுறாரு. இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்காக தான் ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில இன்னைக்கு AK-64 படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்ல ஆரம்பிச்சிடுச்சுன்னு ஒரு சூப்பர் நியூஸ் வந்திருக்கு. படக்குழுவினர்லாம் முன்னாடியே அங்க போய் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அஜித் கூட யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கங்கிற லிஸ்டும் வெளியாகி இருக்கு. அஜித் கூட நம்ம சாய் பல்லவி ஜோடி சேர்ந்தா ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாலும், இப்போதைக்கு சென்சேஷனல் ஹீரோயின் ஸ்ரீலீலா தான் இந்த படத்துல நடிக்கிறதா ஏற்கனவே தகவல் வந்திருந்துச்சு. அவங்கள தொடர்ந்து மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், அப்புறம் டைரக்டர் மிஷ்கின், மியூசிக் டைரக்டர் GV பிரகாஷ்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடிக்க போறாங்களாம். டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல கலைப்புலி தானு தயாரிப்புல நம்ம சிம்பு நடிச்சிட்டு இருக்கிற படம் தாங்க அரசன். இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் போடுறாரு. இதோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் கோவில்பட்டியில நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஷெட்யூல் சீக்கிரமே ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்க கமிட் ஆகியிருந்த நம்ம விஜய் சேதுபதி திடீர்னு படத்திலிருந்து விலகிட்டதா ஒரு நியூஸ் பரவுச்சு. பிளான் பண்ணபடி ஷூட்டிங் நடக்காததாலையும் அவர் கொடுத்த கால் ஷீட் வேஸ்ட் ஆனதுனாலையும் தான் அவர் விலகிட்டாருன்னு பேசிட்டாங்க. அவர் விலகிட்டதால அந்த கேரக்டர்ல ஒரு தெலுங்கு நடிகரை நடிக்க வைக்க படக்குழு பிளான் பண்றதாவும் நியூஸ் வந்துச்சு. ஆனா இப்போ என்னன்னா, விஜய் சேதுபதி அரசன் படத்திலிருந்து விலகிட்டதா சொல்றதெல்லாம் வெறும் வதந்தி தான், அதுல எந்த உண்மையும் இல்லைன்னு படக்குழுவினர் தரப்புல இருந்து அடிச்சு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஷெட்யூலுக்கான வேலைகள்லாம் செம்ம ஸ்பீடா நடந்துட்டு இருக்கு போதாவும், மார்ச் மாசம் முதல் வாரத்திலிருந்து ஷூட்டிங் திரும்பவும் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது விஜய் சேதுபதி இந்த படத்திலிருந்து விலகல அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. KGF படங்கள் இந்தியா முழுக்க செம ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யாஷ் ஒரு பெரிய பேன் இந்திய ஸ்டாராவே மாறிட்டாரு. இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற டாக்ஸிக் படம் மேல ஃபேன்ஸ் மத்தியில எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் 2026 மார்ச் 19 ரிலீஸ் ஆகும்னு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையில துரந்தர் 2 அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படமும் அதே தேதியில ரிலீஸ் ஆக போகுதாம். இதனால டாக்ஸிக் படத்தோட ரிலீஸ் கொஞ்சம் தள்ளி போக சான்ஸ் இருக்குன்னு ரீசெண்டா ஒரு நியூஸ் பரவிச்சு. ஆனா இப்போ என்னன்னா, சொன்ன தேதியில கண்டிப்பா டாக்ஸிக் படம் ரிலீஸ் ஆகும், இதிலிருந்து பின்வாங்கவே மாட்டோம்னு யாஷ் தரப்புல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. போன வருஷம் மார்ச்லயே நாங்க ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது துரந்தர் 2வும் அதே தேதியில வருதுன்னா ஒரு மரியாதைக்காவது எங்ககிட்ட அதை பத்தி பேசியிருக்கணும். நம்ம சவுத் இந்தியாலலாம் ஒரு படத்தோட ரிலீஸ் தேதியை பத்தி மத்த ப்ரொடியூசர்கள் கிட்டையும் கலந்து பேசுவாங்க. ஆனா அந்த பழக்கமே ஹிந்தி சினிமால சுத்தமா இல்லன்னு யாஷ் கொஞ்சம் கோபமாவே சொல்லியிருக்காராம். மக்களே, இப்போலாம் புது படம் ரிலீஸ் ஆனா எப்படியோ அதே மாதிரி பழைய படங்களை ரீ-ரிலீஸ் பண்ணாலும் தியேட்டர்ல செம்ம கூட்டம் கூடுது. நம்ம கில்லி, சச்சின், மங்காத்தான்னு, படையப்பான்னு எல்லாமே ரீ-ரிலீஸ்ல சும்மா பட்டைய கிளப்பிச்சு. இப்ப என்ன விசேஷம்னா, போன வருஷம் அதாவது 2024ல ரிலீஸ் ஆன நம்ம தளபதியோட கில்லி இப்போ 2வது தடவையா போன 20ஆம் தேதி மறுபடியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே அன்னைக்கு நம்ம தல அஜித்தோட துணிவு படமும் ரீ-ரிலீஸ் ஆகியிருக்கு. வசூல் நிலவரம் என்ன தெரியுமா? ரசிகர்கள் 2 படத்தையும் கொண்டாடி தீர்க்கறாங்க. ஆனா கலெக்ஷன்ல யாரு கெத்துன்னு பார்த்தா, கில்லி படம் உலக அளவுல கிட்டத்தட்ட 1.2 கோடி ரூபாய் வசூல் பண்ணி மாஸ் காட்டியிருக்கு. நம்ம துணிவு படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்லா கட்டியிருக்கு. இனி வர்ற நாட்கள்ல இந்த 2 படமும் எவ்வளவு வசூல் வேட்டை நடத்த போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சினிமா அப்டேட்ஸ் பார்க்க பேரலெக்ஸ் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம்.